அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவுல நான் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி மேக்ஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்ட் 2 தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். 2026 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு ஆட் பண்ணிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துங்க. மொதல் வீடியோ பதிவு பார்த்துட்டு இந்த ரெண்டாவது வீடியோ பதிவு பாருங்க. ஸோ இந்த ரெண்டாவது வீடியோ பதிவு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. சடனாக ஃபீவர் வந்துருச்சு வீட்டில் எல்லாத்துக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா ஒரு 3 to 4 days வந்து கேப் ஆயிடுச்சு. இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரிசையா டெய்லியும் ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தோன்னா, பார்ட் 1ல என்ன பார்த்தோம்? நம்ம கூட்டு வட்டினா என்ன, கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா படி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், ஷார்ட்கட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி ஈஸியான மெத்தட்ல போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ட் 1ல பார்த்தோம். இந்த பார்ட் 2ல வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுல நம்ம பார்ட் 1ல வந்து இந்த இயருக்கு, அதாவது ஆண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதே வந்து நமக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது எப்படி போனது தெரிஞ்சுக்கணும். இப்ப வட்டினாலே வந்து பார்த்தோன்னா ஆண்டு வட்டி அப்படிங்கிறத நம்ம மேக்சிமம் போடுவோம். சரி, தப்பா எடுத்துக்கங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆண்டு வட்டி அப்படின்னா நம்ம எப்பவும் போல ஃபார்முலா, இப்ப நம்ம தனி வட்டியா இருந்தாலும் கூட்டு வட்டியா இருந்தாலும் ஆண்டு வட்டி அப்படிங்கும் போதுதான் நம்ம எப்பவும் போல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இப்ப தனி வட்டியா இருந்தாலுமே கூட ஆண்டு வட்டி, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் SI = PN0/100. கூட்டு வட்டிலும் அதே தான். இதே ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னு கொடுக்காம அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னு என்ன அர்த்தம்? 6 மாசத்துக்கு ஒரு டைம் வட்டி கணக்கிடுறாங்கன்னு அர்த்தம். காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னு அர்த்தம். காலாண்டுன்னு என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துல காலாண்டுன்னா எவ்வளவு? 3 மாசம். ஏன்னா மொத்தம் 12 மாசமா, அது 4ஆ பிரிச்சா 3 மாசம் 3 மாசம் 3 மாசம் 3 மாசம். அப்ப மொதல் 3 மாசம் காலாண்டுங்கிறது அர்த்தம். இப்ப காலாண்டுனா 3 மாசம்னு அர்த்தம். அப்ப 3 மாசத்துக்கு ஒரு டைம் வட்டி கணக்கிடுறாங்க. அப்ப வருஷத்துக்கு எத்தனை டைம் கணக்கிடுவாங்க? மொத்தம் 4 டைம் கணக்கிடுவாங்க. அப்ப என்னோட வேல்யூ 4 தான் அங்க வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? என்னோட வேல்யூ 4ன்னு வரும். ஒரு வருஷத்துக்கு பண்றாங்க அப்படின்னா இப்ப காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் போது என்னோட வேல்யூ 4ன்னு வந்துடும். ஸோ அது எல்லாமே எப்படிங்கிறத நான் சொல்றேன். அரையாண்டுன்னு கொடுத்தா எப்படி போடணும், காலாண்டுன்னு கொடுத்தா எப்படி போடணுங்கிறத நான் ரொம்ப ஈஸியாவே சொல்றேன். அதாவது உங்க மைண்ட்ல ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காலாண்டுக்கு அரையாண்டுக்கு ஃபார்முலா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதை நோட் பண்ணி வச்சீங்கன்னா அது ஃபார்முலா வந்து கேள்வியா கேட்டுருவாங்க. அதனால என்ன பண்றீங்க, ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இங்க பாருங்க, இது வந்து நமக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி, கூட்டு வட்டி கணக்கிடும் போது நமக்கு வந்து A = P(1 + R/100)(n). இது வந்து என்னது? ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டா ஆண்டு வட்டி. அப்ப நம்ம காம்பவுண்ட் அர்த்தம் -P வரும் இந்த இடத்துல. இது வந்து கூட்டு தொகை, அதாவது மொத்த தொகைக்கு உண்டானது போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப -P பண்ணா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். இதே அதேதான் அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடும் பொழுது இங்க பாருங்க, A = P(1 + R/200)(2n) வரும். இது ஃபார்முலா. ஓகேங்களா? அதோட என்ன பண்ணணும், நம்ம கடைசியா அசலை வந்து கழிக்கணும். கழிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வட்டி கணக்கிட முடியும். வெறும் இந்த -P பண்ணாம இருந்தா நம்ம தானே மொத்த தொகை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப காலாண்டுக்கு ஒரு முறைங்கும் போது இங்க பாருங்க, காலாண்டுக்கு ஒரு முறை எப்படி கொடுத்துருக்காங்க? அதேதான், A = P(1 + R/400)(4n) -P. அப்ப இது ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி, இது அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி, இது காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணீங்க. சார் ஃபார்முலா வச்சு சம்மு போடலாமா? போடலாம். பட் டைம் கால்குலேஷன் வந்து ரொம்ப இழுக்கும். நான் ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் சொல்றேன். எப்படி ஆண்டு வட்டிக்கு நம்ம ஈஸியா ஒரு மெத்தட் சொன்னோமா பார்ட் 1ல, ஆண்டு வட்டிக்கு ஈஸியான ஒரு மெத்தட் சொன்னோமா பார்ட் 1ல சொல்லியிருப்பேன். அதே வந்து அந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணலாம், காலாண்டுக்கும் அரையாண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணணும். என்னன்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கும்போது இப்ப நமக்கு இதுல என்ன கொடுத்துருப்பாங்க, அசல் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ, என்னோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அர்த்தம் பெர்சன்டேஜ். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் என்னோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட நம்ம /2 போடணும். என்னோட வேல்யூவை பெருக்கல் 2ன்னு மாத்திக்கணும். அவ்வளவுதான். இது மட்டும் தான் சேஞ்சஸ். நான் சம்மு நடத்தும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா. இப்ப உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. சம்மு நடத்தும் போது நான் சொல்லி புரியுமோ, இதைதான் சார் சொன்னாராங்க, உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு உங்களுக்கு காதல போட்டு வைக்கிறேன். அதே காலாண்டுக்கு ஒரு முறை வரும்போது ஆரோட வேல்யூ நீங்க என்ன பண்ணணும்னா /4. ஏன் சார் /2 /
4 போறோம்னா அரையாண்டுன்னா வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை அரையாண்டு? 2 அரையாண்டா? அதனாலதான் 2ஆல டிவைட் பண்றோம், என்னோட வேல்யூ 2ஆல மல்டிப்ளை பண்றோம். அந்த வேல்யூ வச்சு எப்பவும் போல போற மெத்தட், அவ்வளவுதான். ஒரு எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு ஸ்டெப் பண்ண போறோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்டு 4. ஏன்னா காலாண்டுக்கு ஒரு முறைங்கும் போது ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 4 காலாண்டு இருக்கும். இதுதான்ப்பா மெத்தடு. இது ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம். இப்ப இன்கேஸ் 5% கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரி 6% கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இது என்ன பண்ணிக்கணும், 6% எடுக்காம அதோட என்ன பண்ணோம், டிவைட் பை 2ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம 3% தான் எடுத்துக்கணும் ஆரோட வேல்யூ. என்னோட வேல்யூ நமக்கு வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை 2 எடுத்துக்கிட்டு 6ன்னு எடுத்துக்கணும். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய சம்முல ஆரோட வேல்யூ வந்து நம்ம 2ஆல டிவைட் பண்ணிக்கணும், என்னோட வேல்யூ 2ஆல பெருக்கிக்கணும். அரையாண்டுனா. அதே காலாண்டுனா ஆரோட வேல்யூ டிவைட் பை 4, என்னோட வேல்யூ இன்ட்டு 4. சம்மு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிட போகுது. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னதுன்னு. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. மகேஷ் ரூபாய் 5000 12% வருட வட்டி விகிதத்தில் ஒரு ஆண்டுக்கு முதலீடு செய்கிறார். சோ என்ன பண்றாரு மகேஷ் அப்படிங்கிறவரு 5000 அமௌண்ட் 12% வருட வட்டி விகிதத்தில் ஒரு ஆண்டுக்கு முதலீடு செய்கிறார். ஒரு வருஷத்துக்கு போய் என்ன பண்றாரு, முதலீடு செய்யறார். ஒரு வருஷத்துக்கு போய் முதலீடு பண்றார். ஆனா வட்டி எப்படி கணக்கிடுறாங்க பாருங்க. வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால், ஃபர்ஸ்ட் முதலீடு பண்றாரு 12%ல ஒரு வருஷத்துக்கு போய் முதலீடு பண்ணிடுறாரு. ஆனா வட்டி எப்படி கணக்கிடுறாங்க, வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் அவர் பெரும் மொத்த தொகை. அரையாண்டுன்னு வந்துருச்சுனாலே நம்ம சம்மு அரையாண்டு சம்மு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சம்ல காலாண்டு மென்ஷன் பண்ணிட்டா காலாண்டு சம், அவ்வளவுதான். இப்ப நமக்கு அரையாண்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க, அப்ப அரையாண்டு கண்டுபிடிக்கணும். அரையாண்டுன்னு என்ன சொல்லியிருந்தேன் நானு, ஒரு ரூல் என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாமா? பி வேல்யூ எவ்வளவு, 5000. கரெக்டா? ஓகே. என்னோட வேல்யூ எவ்வளவு, சரி ஆரோட வேல்யூ எவ்வளவு, 12%. என்னோட வேல்யூ எவ்வளவு, அரையாண்டுக்கு பாருங்க. என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஒரு ஆண்டுக்கு முதலீடு செய்கிறார். அப்ப என்னோட வேல்யூ என்னது, நமக்கு 1. மகேஷ் 5000 12% வருட வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுக்கு முதலீடு செய்யறேன்னு அர்த்தம். என்னோட வேல்யூ 3 போட்டுக்கணும். என்னோட வேல்யூ இங்க 3 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுவோம். நான் இப்போதைக்கு எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்ப ஒரு ஆண்டுக்கு தான் முதலீடு செய்யறாரு, அதனால என்னோட வேல்யூ 1, அவ்வளவுதான். வட்டி எப்படி கணக்கிடுறாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க. ஓகேங்களா? அப்ப இது எக்ஸ்ட்ரா நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ரூல் சொல்லியிருந்தேன். என்ன ரூல் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்ன ரூல் சொல்லியிருந்தேன், இந்த ஆரோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம், டிவைடட் பை 2. ஓகேங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு, 12 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 6% தான் எடுத்துக்கணும். என்னோட வேல்யூ 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்ப 1 × 2. அப்ப என்ன எடுத்துக்கணும், நம்ம 2 அப்படின்னு தான் எடுத்துக்கணும் என்னோட வேல்யூ. அவ்வளவுதான். இந்த 2 சேஞ்சஸ் தான். இது நீங்க ஸ்டெப்பால எடுத்து எழுதணும்னு அவசியம் கிடையாது. சம்ம பார்க்கும் போதே நம்ம என்ன பண்ணிக்கணும், ஓகே 12%, அப்ப ஆரோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கணும், 2ஆல் டிவைட் பண்ணா 6ன்னு எடுத்துக்கணும். ஒரு ஆண்டுக்கா, அப்ப என்னோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கூடாது, அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 2ன்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். எப்பவும் போல போடுற மெத்தட். எப்பவும் போல போடுற மெத்தட் எப்படி சார், இன்னும் எப்பவும் போலதான். நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், அசல் 5000 ஆர் 6%, என்னோட வேல்யூ 2. எப்பவும் போல நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது எப்படி போடுமோ அப்படி போட வேண்டியதான். இந்த அரையாண்டுங்கிறதே மைண்ட்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், தூக்கி எறிஞ்சிடலாம். எப்பவும் போல கண்டுபிடிக்கிற கூட்டு வட்டி. அப்ப அந்த அரையாண்டு சம்ம நமக்கான நார்மல் சம்மா மாத்தணும்னா இந்த பரிகாரம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த விஷயத்த பண்ணணும். எப்பவும் போல ஆஸ் யூசுவல் போடுற ஸ்டெப் என்னது, 5000. ஓகே, கொஞ்சம் மேல எடுத்துக்கிறேன். என்ன எக்ஸ்ட்ரா ஸ்டெப், 5000 இன்ட்டு 6%. 6% என்ன அர்த்தம் நமக்கு, 106 டிவைடட் பை 100. தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் பாருங்க. 6% என்ன அர்த்தம், அதோட 100 கூட்டிக்கணும். 106 டிவைடட் பை 100. அந்த பர்சன்டேஜ்க்கு கீழே 100 போட்டோம். எத்தனை டைம் போடணும், என்னோட வேல்யூ 2, அப்ப 2 டைம் போடணும். அவ்வளவுதான். இதை எடுத்துக்க கூடாது. இதுதான் நம்ம என்ன பண்ணோம், இதுவா மாத்திக்கிட்டோம். அப்ப இந்த வேல்யூ தான் எடுத்துக்கணும். அரையாண்டு சம்ம முழாண்டு சம்ம நான் மாத்திக்கிட்டேன். மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், ஆரோட வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணும், என்னோட வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்பவும் போல மாத்திட்டுனா இப்ப எப்பவும் போல கண்டுபிடிங்க. அவ்வளவுதான்.
இப்போ பாரு அடிச்சு போடலாம். 0 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். ஓகே, வேற என்ன இருக்கு? 1 50 50, 2 50 100, 1 2 2, I 2 10, 3 53 இன்ட்டு 106, 106 இன்ட்டு 53, 6 3 18 8 மீதி 1, 3 0 1 3, 5 30க்கு 0 மீதி 3, 5 0 0 3 அப்படியே போட்டுக்கோ, 5 5 8 1 6 5, 5618. 5618 இருக்கா? ஆன்சர் 5618. சார் இதோட நம்ம வந்து கடைசியா இதை கழிக்கணும்ல சார், அசலை கழிக்கணுமானா கழிக்க தேவையில்லை. ஏன் கழிக்க தேவையில்லை? சம் என்ன கேட்கறாங்க பாருங்க. சம் என்னது? அவர் பெரும் மொத்த தொகை தான் கேட்கறாங்க. மொத்த தொகைன்னா நம்ம இதோட முடிஞ்சு போச்சு. கூட்டு வட்டின்னு கேட்டாதான் நம்ம கடைசியா அசல் கழிக்கணும். சம்ம நல்லா கவனிக்கணும். சம்ல என்ன கேட்டிருக்காங்க? மொத்த தொகை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கணக்கிடப்பட்டால் அவர் பெரும் மொத்த தொகை எவ்வளவுன்ட்டு. அப்ப அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. கூட்டு வட்டின்னு கேட்டாதான் இந்த 5618 5000 கழிக்கணும். அப்ப 618 வரும் கூட்டு வட்டி. ஆனா சம் நமக்கு கூட்டு வட்டி கேட்கல, மொத்த தொகை கேட்டிருக்காங்க. அதை மட்டும் கால்குலேட், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். மொத்த தொகை கேட்டிருக்கானா கூட்டு வட்டி கேட்டிருக்கானா? கிளியரா? புரிஞ்சுங்களா? சோ இது எப்படி போகணும் தெரிஞ்சு, அரையாண்டு கேட்டா எப்படி போகணும் தெரிஞ்சிச்சுங்களா? இதே மெத்தட் தான் எந்த அரையாண்டு சம் கேட்டாலும். இதே காலாண்டு கேட்டாங்கன்னா இந்த 12% 4ஆல டிவைட் பண்ணிருப்போம், இந்த 1 4ஆல மல்டிப்ளை பண்ணிருப்போம். அதாவது 2ஆல பண்றதை 4ஆல பண்ண போறோம். காலாண்டுன்னா 4ஆல இதை டிவைட் பண்ணி என்ன இருக்கும்? 12 4ஆல டிவைட் பண்ணா 3. அப்ப R = 3%. என்னோட வேல்யூ 1 4ஆல மல்டிப்ளை பண்ணா என்னோட n = 4ன்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இதே சம்மு காலாண்டு கேட்டிருந்தாங்கன்னா கேட்டிருந்தா என்ன இருக்கும்? ஆரோட வேல்யூ வந்து நமக்கு 3ன்னு வந்திருக்கும். ஏன்னா 12 4ஆல டிவைட் பண்ணா 3, 1 4ஆல டிவைட் பண்ணா மல்டிப்ளை பண்ணா 4. அப்ப என்னோட வேல்யூ வந்து 4ன்னு வரும். இதை வச்சு நம்ம போட்டிருப்போம். கிளியரா? புரிஞ்சுங்களா? மேக்சிமம் காலாண்டு வந்து பார்த்தோன்னா பெருசா கொடுக்க மாட்டான். பெருசா மேக்சிமம் கொடுக்க மாட்டாங்க. 99% கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சம் அப்படி வந்தாதான். ஏன்னா ரொம்ப லென்த்தா போயிடும். இப்ப என்னோட வேல்யூ 3ன்னு வச்சுங்களேன், 3 நாள் 12 டைம் நம்ம உட்காந்து எழுதிட்டு இருக்கணும். அவ்வளோலாம் வந்து ரொம்ப போக மாட்டாங்க. அப்படிலாம் போனா நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா தான் ஆன்சர் வந்து நம்ம நோட் பண்ற மாதிரி இருக்கும். கால்குலேஷன்லாம் போட முடியாது. பெரிய கால்குலேஷனா இருக்கும். மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு இருக்க முடியாது. கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் சம் பாருங்க. ராகுல் 8000-ஐ 18 மாதங்களுக்கு 10% வருட வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார். வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் அவர் பெரும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்கிறாங்க. இல்லைங்க, கூட்டு வட்டி. சோ இது நமக்கு வந்து என்னது? அரையாண்டு சம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாமா? என்னோட வேல்யூ நமக்கு என்னது? 8000. ஓகேங்களா? ஓகே. ஆரோட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 10%. ஓகே. அதுக்கப்புறம் மந்த் கொடுத்துருக்கானா? மந்த் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 18 மாசம் கொடுத்துருக்கான். ஓகே. இப்ப என்னோட வேல்யூ நமக்கு என்னது? 18 மாசம். மாதம்பா 18 மாதங்கள். வருடமா கொடுக்கல, மாதமா கொடுத்துருக்கான். சரி, ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அரையாண்டு சம்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு முழு ஆண்டு சம்மா மாத்தணும் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்? 2ஆல டிவைட் பண்ணி 2ஆல பெருக்கணும்னு சொன்னா, அப்ப எதை 2ஆல டிவைட் பண்ணோம்? இந்த 10% 2ஆல டிவைட் பண்ணும். அப்ப என்ன வரும்? நமக்கு 5%. ஓகே. இந்த 18 மாசம் கொடுத்துருக்கான். நமக்கு வருஷமா இருந்தாதான் 2ஆல மல்டிப்ளை பண்ணும். 18 மாசம் அப்படிங்கிறத 12 மாசம் என்ன அர்த்தம்? 1.5 வருஷமா? 18 மாசம் என்ன அர்த்தம்? 1.5 வருஷம் தானே அர்த்தம். அந்த 1.5 வருஷத்தை 2ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 3 வந்துருமா? 1.5 × 1.5 3 இல்லையா? சிம்பிளா நம்ம எப்படி வச்சுக்கலாம்? 18 மாசம். அரையாண்டுன்னு என்ன அர்த்தம்? அரையாண்டுன்னா எத்தனை மாசம்? 6 மாசம். அப்ப 18 மாசத்துல மொத்தம் எத்தனை 6 மாசம் இருக்கு? 3 6 மாசம். அப்ப என்னோட வேல்யூ 3 முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? மாசமா கொடுத்துருந்தாங்கன்னா நீ இப்படி கால்குலேட் பண்ணுங்க. அரையாண்டுன்னு என்ன அர்த்தம்? 6 மாசம் அப்படிங்கிறது அரையாண்டு. கரெக்டா? அப்ப எத்தனை அரையாண்டு இருக்கு 18 மாசத்துல? 3 அரையாண்டு இருக்கு. அப்ப என்னோட வேல்யூ 3 இல்லையா? அப்படி இல்லையா? நம்ம எப்பவும் போல போடுறது 18 மாசம்னா 1.5 வருஷம்னு அர்த்தம். அப்போ 1.5 × 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஏன்னா 2ஆல் டிவைட் பண்ணுவோம், இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1.5 × 2 3, என்னோட வேல்யூ 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி வந்தாலும் நமக்கு என்னது? ஆன்சர் ஒண்ணுதான். அப்ப 3. அப்ப இந்த 5% இது வந்து 3. நம்ம எப்பவும் போல என்னது?
ஃபர்தர் கால்குலேஷன் ஆஸ் யூஷுவல் சேம் தான். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் சேம் கால்குலேஷன். என்னது? என்னோட வேல்யூ மாதிரி இது பி வேல்யூப்பா. பி வேல்யூ 8000. ஓகேங்களா? அப்ப அசல் வேல்யூ 8000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 5%. அப்ப 105 டிவைட் பை 100. எத்தனை டைம்? 3 டைம். 105 டிவைட் பை 100 இன்ட்டு 105 டிவைட் பை 100. அவ்வளவுதான். இதை அடிச்சு போடுங்க ஆன்சர். இதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க, இந்த 0 கேன்சல், இந்த 2 0 கேன்சல். ஓகே, இது 5ஆல் அடிச்சு போட்டா 20, இது 21, இது 20, இது 21 வரும். ஓகே, அப்புறம் இங்க ஒரு 0 இருக்கு, இந்த 0 அடிச்சுக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க 20 இருக்கு, 4 5 20, இது 21. ஓகே, இங்க 4, இங்க 2 இருக்கு, 4 2 8, இந்த 8 அப்படியே அடிபட்டுரும். மீது என்ன இருக்கு நமக்கு? 21 இன்ட்டு 21 இன்ட்டு 21. இந்த 3 21 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுமா ஆன்சர் வரும்? 9261 வரும். நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இல்லையா அந்த ஓவரால் கால்குலேஷன் நீங்களே போடுங்க, அடிச்சு போட்டு 9221 வரும். அவன் என்ன கேள்வி கேட்கறாங்க? கூட்டு வட்டி கேட்கறாங்க சம்ல. கரெக்டா? இங்க பாருங்க, கூட்டு வட்டி எவ்வளவு கேட்கறாங்க, மொத்த தொகை இல்ல, கூட்டு வட்டி எவ்வளவு கேட்கறாங்க. மொத்த தொகைன்னு கேட்டா நம்ம இதோட நிறுத்திக்கலாம், சம்ம 9221 நிறுத்திக்கலாம். பட் கூட்டு வட்டி கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? எதை? இந்த 9261ஓட எவ்வளவு? 8000 மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன வரும் நமக்கு? 1261. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி 1261. கிளியரா? புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிள். அரையாண்டுனா பெருசாலாம் பயப்பட தேவையில்லை. இடத்துல 2 நாள் டிவைட் பண்ணிக்கிட்டேன். இந்த 18 மாசத்தை வந்து நான் என்னோட வழி 3ன்னு எடுத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். புரிஞ்சா? கிளியரா? அப்ப நீங்க அரையாண்டு கேட்டா எப்படி போடணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப அடுத்த ஒரு சம் வந்து பார்த்தோன்னா அரையாண்டுலயே நம்ம இன்னொரு மெத்தட், நான் இன்னொரு இதுமே நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? அப்ப அரையாண்டு சம் உங்களுக்கு அடுத்த பார்ட்ல நான் காலாண்டு நடத்துறேன். ஓகேங்களா? ஏன்னா காலாண்டு வந்து இதுக்குள்ளே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது அரையாண்டு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை நீங்க நல்லா கத்துக்கிட்டு இது சம்பந்தமா ஒரு 4-5 சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப ஆரோட வேல்யூ வந்து நமக்கு 10 இருக்கு, நீங்க 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5 வந்துருச்சு. இன்கேஸ் ஆரோட வேல்யூ 5% கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க டிவைட் பண்ணும்போது 5/2 வரும். 5/2 போது அந்த இடத்துல வந்து பாருங்க 5 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ஒரு சின்னதா ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்ப அடுத்த சம்மு அந்த சம்மு தான், அந்த மாடல் சம்மு தான். ஸோ அதை முடிச்சுட்டுனா அரையாண்டு எப்படி கேட்டாலும் நீங்க போட்டுருவீங்க. மந்தா கொடுத்தாலும் எப்படி போடணும் தெரியும், இல்லை இயரா கொடுத்தாலும் எப்படி போடணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அரையாண்டு ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து காலாண்டு ஒரு இது நான் நடத்திடுறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். காலாண்டு அரையாண்டுங்கிறத இப்ப ரீசெண்டா கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ள ஒரு தெளிவு கொண்டு வந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உண்டான வித்தியாசம், மடங்கு சம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்புறம் அசல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, என் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் ஒரு மாடல்ல வரும் உங்களுக்கு. ஓகே, நான் தனித்தனி மாடலாவே நடத்துறேன். ஏன்னா ஒரே இதுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்தா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். தனித்தனி பார்ட் அதிகமா போனாலும் பரவாயில்ல. இப்போ பார்ட் 5ங்கிறது 6 வரைக்கும் போனா கூட பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்ன அந்தந்த பார்ட் நடத்தினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது சம்பந்தம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்டா இருக்கும். அப்ப அடுத்த பார்ட் போகும்போது கொஞ்சம் தெளிவோட போவீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஓகே. இந்த அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ சம் நம்பர் 2 பார்த்துருமா? சம் நம்பர் 3 பார்க்கலாம். ஓகே, தேர்ட் சம் பாருங்க. ரூபாய் 4000க்கு ஒரு ஆண்டுக்கு 5% வட்டி விகிதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதே அரையாண்டு வட்டி தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாமா? ஓகே, இப்ப பி வேல்யூ ஈக்குவல் டு 4000. ஓகே, என்னோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் கொடுத்து. ஓகே, ஆரோட வேல்யூ வந்து நமக்கு 5%, என்னோட வேல்யூ நமக்கு 1 கொடுத்துருக்க சம் கொடுத்துருக்கிறது படி. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? அரையாண்டு தானே கொடுத்துருக்காங்க சம்மு, அரையாண்டுக்கு ஒரு முறை தானே. அப்ப அரையாண்டுனா என்ன அர்த்தம்? நமக்கு என்னோட வேல்யூ நம்ம என்ன பண்ணோம்? 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நமக்கு 2ன்னு எடுத்துக்கணும் என்னோட வேல்யூ. கரெக்ட். ஆரோட வேல்யூ 5% கொடுத்துருக்கான். நம்ம என்ன பண்ணோம்? 2ஆல டிவைட் பண்ணுவோமா? 5 டிவைடட் பை 2, 5 டிவைட் பை 2 நம்ம அடிச்சு போட முடியாது. அப்ப 5 டிவைட் பை 2% தான் நம்ம எடுத்துக்கணும். 6ன்னு இருந்தா 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு வந்துடும். இப்போ ஒத்தப்படையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒத்தப்படையா கொடுக்கும்போது நமக்கு
அடிச்சு போட முடியாது, அது அப்படியே தான் வச்சுக்கணும். சரி ஓகே, இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது? இப்ப நம்ம 5%னா 105/100ன்னு போடுவோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்பவும் போல போற மெத்தட்ல. இப்ப நமக்கு பின்னமா கொடுத்துருக்கானே, டிவைட் பை 2ன்னு வந்திருக்கே, நம்ம என்ன பண்றதுன்னா ஒன்னே ஒன்று நல்லா யோசிச்சுங்க. டிவைட் பை 2ன்னு வந்துச்சுன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெறும் 5% அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துப்போம்? 105 டிவைட் பை 100ன்னு எடுத்துப்போமா? 5% என்னப்பா, அதோட 100 ஆட் பண்ணிப்போம். 105 இந்த பர்சன்டேஜுக்கு 100 போடுவோம்ல, அதே டிவைட் பை 2 இருந்துச்சுன்னா, அதாவது வெறும் 5% கொடுக்காம டிவைட் பை 2 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 200ங்கிறத மாத்திக்கங்க. இது நீங்க வேற மாதிரி போடலாம். ஏன் 200 வந்துச்சுக்குது நான் பெரிய கால்குலேஷனே சொல்லுவேன், பட் அவ்வளவு வேணாம் நான் பாக்குறேன். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, எப்பவும் போல சிம்பிள் கால்குலேஷன் தான். இதை மாத்திட்டுனா நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் கால்குலேஷன் என்ன? இங்க பாருங்க, நம்ம போறோம் பாருங்க, 4000 அசல் மதிப்பு எழுதிட்டேன் இன்ட்டு இந்த 5% இருந்துச்சுன்னா 105/100ன்னு எழுதுவோம். ஆனா 5/2 வந்திருக்கா, 200 ஆட் பண்ணீங்க, அவ்வளவுதான். அப்ப மேல 200 ஆட் பண்ண அர்த்தம் 205 டிவைடட் பை பர்சன்டேஜுக்கு 100 போடும்ல, 100 போடாதீங்க, 200 போடுங்க. அதாவது வெறும் 5% அப்படின்னா 105 இந்த பர்சன்டேஜுக்கு 100 போடுவோம். அதே பின்னத்துல 2ன்னு வந்துச்சுன்னா இங்க 200 ஆட் பண்ணிக்கணும், கீழே 200 போட்டுக்கணும். அப்ப 205/200 இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும். எத்தனை டைம் போடணும்? 2 டைம் போடணும். அப்ப 205 டிவைட் பை 200. இதே வந்து பார்த்தா நமக்கு 7% இருக்கு, அப்ப 7/2ன்னு எழுதுவோம். அப்ப 207 டிவைட் பை 200, அவ்வளவுதான். இது ஏன் வந்துச்சுங்கிறது சார், இது எப்படி சார் போட்டீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப 5/2%, 5/2 நான் போட்டேன். பர்சன்டேஜ் அர்த்தம் கீழே டிவைட் பை பர்சன்டேஜ் அர்த்தம். இப்ப இந்த 5/2 நம்ம என்ன பண்ணுவோம்? பிளஸ் 100 ஆட் பண்ணுவோமா? ஏன்னா நமக்கு 5%க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பிளஸ் 100 ஆட் பண்ணோமா? 5ஓட 100 ஆட் பண்ணா 105ன்னு போட்டோம். அப்ப 5/2 100 ஆட் பண்ணுவோம், டிவைடட் பை இந்த பர்சன்டேஜ் போடுவோம். கரெக்டா? அப்ப இந்த 2 நம்ம கிளாஸ்ல பண்ணது 2 பிளஸ் 100 என்னது? பெருக்குனா என்னது? 200. 200 பிளஸ் 5 205. அப்ப 205 டிவைட் பை 2 டிவைட் பை 100. இந்த 100 கீழே 1ங்கிறத அர்த்தம். அப்ப மேல போச்சுன்னா 205/2 இந்த 100/1ங்கிறது மேல போச்சுன்னா 1/100 மாறி 1/100 மாறிடும். அப்ப என்ன வரும் நமக்கு? 205 இந்த 2 × 200 200. அப்ப 205/200ங்கிறது கிடைச்சிச்சா? மல்டிப்ளை பண்ணுங்க. 205 × 1 2 × 100. அப்ப என்ன வரும் நமக்கு? 205 டிவைட் பை 200 வரும். இவ்வளவும் வேண்டாம் அப்படிங்கிறதுனாலதான் நான் உங்களுக்கு இந்த ஈஸி மெத்தட் நான் சொன்னேன். இவ்வளவும் நீங்க போடுவீங்களா? ஏதோ இடத்துல தப்பு பண்ணுவீங்க. அதனாலதான் இது எப்படி போடலாம்னு யோசிச்சு, ஏன் இப்படி பண்ணாலும் அதே மெத்தட் தானே வரப்போகுதுங்கிறதுனால நான் ஈஸியா இப்படி சொல்லிட்டேன். அப்ப நமக்கு டிவைட் பை 2 வந்து அடிச்சு போட முடியாம இருந்துச்சு அப்படின்னா 200ன்னு போடணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்ப 9% கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது எப்படி எழுதிக்கலாம்? 209 டிவைட் பை 200, அவ்வளவுதான். இல்ல நான் ஸ்ட்ரெயிட் மெத்தட் போடணும், நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட்ல போட்டு நீங்க கொண்டு வந்துருங்க. எப்படி போடுறவங்க 1 மார்க் தான் போடுவாங்க, 2 மார்க் போட மாட்டாங்க. ஓகேங்களா? சரி, இப்ப இது எல்லாத்தையும் அடிச்சு போடுங்க. இங்க அடிச்சு போறதுக்கு எனக்கு இடம் பத்தாது. நீங்க ஃபுல்லா அடிச்சு போட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டெசிமல் பாயிண்ட்ல வரும், அதாவது புள்ளி வச்சுதான் வரும். ஓகேங்களா? ஏன்னா கடைசியா 2ஆல வந்து அடிச்சு போட்டு புள்ளி வச்சு வந்த மாதிரி தான் வரும். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆன்சர் என்ன வரும்னா 4000மா 4202.5ன்னு வரும். 4202.5ன்னு வரும். இதுல இருந்து நீங்க என்னது அசல் மதிப்பை கழிச்சீங்கன்னா 4000 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 202.5ன்னு வரும். பாருங்க, நான் கால்குலேட்டர்ல போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இது போட முடியாதனால தான். இங்க பாருங்க, 4202.5ன்னு வரும். சும்மா இதை அடிச்சு போடுங்க. ஓகேங்களா? இது அடிச்சு போட்டா ரொம்ப ஈஸியா போடலாம். இங்க போட முடியாது. பாருங்க, 2 0 கேன்சல், 2 0 கேன்சல். ஓகே, இந்த 1 0க்கு இந்த 1 0 கேன்சல். இங்க 20ன்னு இருக்கா, 4 5 20. இது அடிச்சு போட்டா 4 5 20, 4 5 5. ஓகே, மீதி என்ன இருக்கு? 4 இருக்கு. இந்த 4க்கு இந்த 4க்கு அடிச்சிடலாம். சரி, ஓகே. மீதி எதாலையும் அடிக்க முடியுங்க. 41, இங்க 205 இருக்கு. அப்ப 205 × 41 போட்டா எவ்வளவு வருதுமா? இந்த கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க, 8405ன்னு வரும். 8405ன்னு வரும். அதை நீங்க என்ன பண்ணும்? இங்க 2ஆல டிவைட் பண்ணணும். பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 4202.5. அதான் அவங்க போட்டுருக்கு 4202.5.
அதோட அசல் மதிப்பை கழிச்சா தான் நமக்கு கூட்டு வட்டி கிடைக்கும். கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும் 202.5. அப்ப ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 202.5. இந்த கொஸ்டின் டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க. கிளியரா புரிஞ்சுங்களா? சோ இப்போ அரையாண்டு சம் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருச்சா? எப்படி கேட்டாலும் போட்டுருவீங்கல்ல, நீங்க டைரக்டா அடிச்சு போடுற மாதிரி வந்தாலும் போட்டுடலாம், மந்த் கொடுத்து போட்டாலும் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்ல இந்த மாதிரி பின்னமா வந்தாலும் எப்படி போடணுங்கிறது நான் 3 டைப் ஆஃப் அரையாண்டு சம்லயே நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஒரு 3 ஹோம்ஒர்க் சம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மூணு ஹோம்ஒர்க் சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட சம் தான். ஓகேவா? நோட் பண்ணிக்கிறீங்களா? இது பாருங்க, சம் நம்பர் 1. வட்டி அரை வருடமாக கூட்டப்படும் போது 18 மாதங்களுக்கு எத்தனை? 18 மாதங்களுக்கு ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 1000 மீதான கூட்டு வட்டி என்னன்னு கேக்குறாங்க. 18 மாசம் 10% 1000 அசல், அப்ப அரையாண்டு கேக்குறாங்க. ஓகே பாருங்க, வட்டி அரை வருடமாக. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சம். 3 சம் தான். செகண்ட் சம் பாருங்க, அசல் 5000, 4% வட்டி வீதம், அரையாண்டுக்கு ஒரு முறை, 1.5 வருடம். 1.5 வருஷம் என்ன அர்த்தம்? 1.5 வருஷம் என்ன? என்னோட வேல்யூ 3 வரும். 6 மாசம் 6 மாசம் 6 மாசம். அப்ப என்னோட வேல்யூ 3 நீங்க டைரக்டாவே போடலாம். ஓகேங்களா? ஓகே, இதுவும் போடுங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டெசிமல் பாயிண்ட்ல தான் வரும் அடிச்சு போடும்போது. அடுத்து பாருங்க, அதே பாருங்க கூட்டு வட்டி தான். 1.5 வருடம் 5000 20%. ஸோ இதுக்கு என்ன வரும் பாருங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை. இந்த 3 சம்மே உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். கிளியரா? ஸோ நிறைய பேர் இந்த அரையாண்டு சம் காலாண்டு சம் தான் ரொம்ப டஃப்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது ஒண்ணுமே கிடையாது. சின்ன ஒரு விஷயம், அந்த கால்குலேஷன் தெரிஞ்சுச்சுன்னா அது ரொம்ப ஈஸி. பெரிய கம்பு சுத்துற வேலையில எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாடல் புரிஞ்சிச்சுல? இந்த 3 சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி கீழே ஆன்சர் நீங்க போடுங்க. கரெக்டா வந்துருச்சான்னு போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கு, ஈஸியா தான் இருக்குன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய சம் வந்து இன்னமும் ரொம்ப ஈஸி தான். காலாண்டும் ரொம்ப ஈஸி தான். எல்லா சம்மும் ஈஸி தான். நீங்க கத்துக்கிறத வச்சுதான் இருக்கு. ஓகேங்களா? சோ ஓகே, அடுத்த வீடியோ டக்குன்னு வரும், ஃபாலோ பண்ணீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இதுக்கு ஷோபா கடந்து உங்க கிருஷ்ணன். தேங்க்யூ.